ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் கேட்டர் யூடியூப் சேனல். கார்த்திகை தீப திருவிழா வருது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சூப்பரான பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற பிஎன்ஜி இமேஜஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டவுன்லோடிங்கில் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், பேனர் எடிட்டிங் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிட்டே வரோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலோட வீடியோஸை பார்க்கிங்க அப்படின்னா கீழே நம்ம சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போட ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அவங்க மொபைலில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோன்னே உங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு டெஸ்ட் பிஎன்ஜி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஸ்ட் பிஎன்ஜியை நான் விற்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெருசாக்கி இந்த மாதிரி சைடு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக லைட்டாக இருக்க மாதிரி மேலே வச்சுக்கிறேன். நீங்களும் நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டு சைடு ஆட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு விளக்கு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் தான். இப்போ இந்த இமேஜை இதுக்கு கீழே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெஸ்ட் பிஎன்ஜி கீழே நான் வைக்கிற மாதிரி வைங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் இல்லை மீடியமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீங்கள் மறுபடியும் ஆட் அப்படின்ட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணோன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் தலை இமேஜ் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் தலை இமேஜ் வேணாம், எனக்கு தளபதி இமேஜ் தான் வேணும் அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் தான் நம்ம ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு சைடு எரேஸ் ஆப்ஷன் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இதில் மூணாவது எரேஸ் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஹார்ட்னஸ் நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிளாக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் டவுன்லோட் பண்ணதில் அந்த பிளாக்கை மட்டும் தெரியாமல் நான் ஒயிட் ஷேர் மட்டும் இருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அது கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டிக் ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த தலை இமேஜை கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலை அஜித் இமேஜ் கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இதில் ஆட் அப்படின்ட்டு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஸ்கொயர் ஷேப்ஸில் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பாக்ஸ் இமேஜை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜை கொஞ்சம் பெருசாக்கி கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரெக்டாக கேப்பில் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஃபோட்டோ அப்படின்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி சைடு உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு சைடு ஒரு லேயர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு 3 டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே சைஸில் இன்னொன்று வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் 2 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோனாலும் கரெக்டாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸ் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் பாக்ஸ் இல்லாமல் கூட ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நம்ம தலை இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் பெருசாக வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக எல்லாம் செட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக ஆட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த எடிட்டிங் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வீடியோவாக போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஃபோட்டோ எடிட்டிங்களோ வீடியோ எடிட்டிங்களோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய், see you.